எங்க தலைவர் தெளிவுபடுத்தாம இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் அவருடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டார். திமுக கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லிட்டார். வேறு எந்த ஒரு புதிய அணி சேர்க்கைக்கு நான் தயார் இல்லை, அதற்கான தேவையே இல்லைன்னு சொல்லிட்டார். இவ்வளவு சொன்ன பிறகு அவர் மனசு இங்கே தான் இருக்கு, அவர் நம்மளோட தான் இருப்பார், 2026 200 சீட்டு ஜெயிப்போம்னு கூட்டணி நம்பி இருமா போட இருப்பீங்க, அதெல்லாம் நடக்காது, உங்களுடைய கூட்டணி கணக்கு கலையும். இதை பேசுறதுக்காக அம்பேத்கர் கிடைச்சார் உங்களுக்கு? உன் கூட்டணிக்கு அம்பேத்கர் ஊறுகாயா? அம்பேத்கர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர், உன் கூட்டணி போதைக்கு அம்பேத்கர் ஊறுகாயான்னு கேட்கிறேன். அப்ப எவ்வளவு அபத்தமான மேடை அது! அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிற மேடையா அது? விஜய்க்கு அரசியல் மகுடம் சூட்டுவதற்கு தரகு வேலை செய்யக்கூடிய ஒரு மேடையை அதை சுருக்கிட்டாங்களே கடைசியில. இதுவா மேடை? அப்ப இந்த விமர்சனத்தை தான் நாங்க வைக்கிறோம். இந்த வேலையை நீங்க வேற வடிவத்தில் செய்யுங்க, அம்பேத்கரை வச்சு செய்யாதீங்க. நீங்க விஜய்க்கு வேலை செய்யணுமா, விஜய்க்கு அணி சேர்க்கை செய்யணுமா, விஜய்க்கு கூட 4 கட்சியை சேர்த்து விடணுமா, அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. சம்பந்தப்பட்ட கட்சிகள்கிட்ட போய் பேசுங்க, அதுக்கு தனியா மேடை போடுங்க, அதுக்கு தனியா நீங்க வேலை பாருங்க. யாரும் அதை தவறுன்னு சொல்ல முடியாது, அது குற்றம் இல்லை. அரசியல்ல ஒரு கட்சியை போய் பேசுறதும் அணுகிறதும் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பதும் அதற்காக பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல வேலை பார்க்கறதும் அரசியல்ல நடக்கக்கூடிய ஒன்று. அது நாகரிகமானது, அந்த வேலையை செய்யுங்க. இந்த அநாகரிகமான வேலை செய்யாதீங்க.